நம்ம சாமிக்கு எல்லாமே தெரியும். அவர் எங்க இருந்தாலும் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாப்புலதான் நம்ம உணரவே செய்யலாம் இப்பயும் கூட. ஏன்னா அடிக்கடி சாமியே சொல்லுவாங்க, நான் இன்விசிபிளா இருந்து உங்களை எல்லாம் பார்ப்பேன், இந்த பிச்சைக்காரனை பத்தி பேசுங்க, நான் அந்த இடத்துல இருந்து ரசிப்பேன், எல்லாமே சாமி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்பதான் இப்படி சொல்றதுல ஒரு அனுபவம் ஞாபகம் வருது. டிபிஎம் ஐயாவோட இருக்கிறப்ப டிபிஎம் ஐயாட்ட சாமி சொல்றாங்க, இவா எனக்கு இவாதான் முத எனக்கு வாயில ஊட்டி விட்டாள். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நான் ஒரு நாள் வாயில சாமிக்கெல்லாம் ஊட்டுனது இல்லையே, எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறப்ப யோசிச்சு பாக்குறேன். அப்பதான் ஞாபகம் வருது, அந்த சுவாமி கொடுத்த போட்டோ, ஜனாத்து மச்சான் அடிச்சு கொடுக்குற போட்டோவுக்கு நான் எப்பயும் படைச்சு சாமிக்கு வாயில ஊட்டுற மாதிரி ஒரு பாவனையிலேயே நான் செஞ்சுட்டு தான் பிற நான் சாப்பிடுவேன். அதைத்தான் இப்ப சாமி சொல்றாங்க, நான் இவாதான் எனக்கு முத வாயில ஊட்டுனா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம்தான் எனக்கு சுவாமிகிட்ட கொஞ்சம் பயபக்திங்கிறது ஆரம்பமாச்சு நான் நினைக்கிறேன். இது நடந்த காலத்துல. பிறகு நம்ம சாமி ஆசிரமம் வந்துட்டாங்க, அபோர்ட்ல இருக்காங்க, சிக்காகி அப்ப படுத்திருக்காங்க. அப்ப ரொம்ப கட்டுப்பாடு எல்லாம் போட்டாங்க. ஜட்ஜி சார் ரொம்ப பேர் பார்க்க எல்லாம் முடியாது, வெளியே உட்காந்து நாம சொல்லுவோம், அப்படி ரோவா நடந்து தரிசனம் பண்ணுவோம். இப்படியான பீரியட்ல இருந்தப்ப நானும் அக்கா வசந்தா அக்காவும் மத்தியானம் நூன் டைம் அந்த தர்சன் ஹால் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சாமி நிக்கிற அந்த சிலை கிட்ட எல்லாம். அப்ப நானும் அக்காவை மட்டும் உள்ள போயிட்டு சாமியை பார்க்க முடியலங்கிற ஒரு தாபத்துல அவரை போய் நான் தடவுறேன். மேல இருந்து சாமி சிலையை எடுத்து தடவி கொஞ்சி முத்தம் கொடுத்து, பாருங்க நான் சாமி எப்படிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் வசந்தா கிட்ட சொல்லிக்கிட்டே செய்யறேன். அக்காவும் ஏதோ பின்னால நின்றுட்டு தொடச்சிக்கிட்டு பேசிக்கிட்டோம். ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாமி கூட இருக்கிறப்படி ஒரு உணர்வுலயே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு இந்த அபோர்டு பின்னால இருந்து கதவு திறக்குது. பார்த்திபன் நடந்து வாரான். அருப்புக்கோட்டை பார்த்திபன் நடந்து யாரு இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே சைலண்டா போறான். சாமி யாரு என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது கூட ரொம்ப எனக்கு மைண்டுக்குள்ள போல அதோட நின்றுச்சு அந்த இன்சிடென்ட். அதுக்கு அப்புறம் பிறகுதான் சொன்னாங்க, சாமி எந்த பிச்சைக்காரனை யாரோ தடவிட்டு இருக்காங்க, என் உடம்பெல்லாம் யாருன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனதாகவும் பார்த்திபன் பார்த்ததாகவும் எனக்கு அந்த செய்தி வந்தது. அப்ப சாமி எங்க இருந்தாலும் எந்த உணர்வுல இருந்தாலும் நம்ம எது ஆசையா செஞ்சாலும் சரி, நம்ம கொஞ்ச நாளும் சரி, எதுனாலும் அவர் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காருங்கிறது எனக்கு புரியுது. இப்படி நம்ம சாமி இந்த எப்படி ராமர் எல்லாவித கதாபாத்திரங்களோட ஒன்றி பழகி எப்படி பிரிஞ்சு போனாரோ அவங்களையும் கூட்டுக்கிட்டே தான் ராமர் போனாருங்கிறது ராமாயணத்துல வருது. அதே மாதிரி நம்ம சுவாமியும் நம்ம பலவிதமான குணாதிசயங்களோட இருக்கிற நம்மளோடையும் பழகி நம்ம வாழ்க்கையிலையும் ஒன்றி வாழ்ந்து நம்மளோடயே இருந்து அப்படியே இருக்கிற சாமி கட்டாயம் நம்மளையும் அவர் பாதைக்கு தான் கூட்டிட்டு போவாருங்கிறது ஒரு நம்பிக்கை தான், திண்ணம்தான். அது கட்டாயம் அது மாதிரிதான் நடக்கும். எப்படி ராமர் பிரிஞ்சு தெற்க போன உடனே குகன் புலம்புறான், இன்னும் வரலையே, தெற்க போன ராமர் வரலையே, என்ன பிழை செஞ்சாலும் நான் ஏழைதான் அவர் நினைக்க கூடாதா, என்னைய மறந்துட்டாரா, இனிமேல் ஒரு தெய்வத்தை நான் எங்க பார்த்து நான் கை கொண்டு தொழுவேன், இந்த ராமரை விட்டா நான் எங்க போவேன்னு சொல்லி குகன் புலம்பி அழுகுறான். அந்த நிலைமைதான் நம்மளுக்கும். இப்ப நம்ம சுவாமியை விட்டா வேற எங்க போய் நம்ம இனி எந்த தெய்வத்தை நம்ம தேட முடியும், அவரை தவிர வேற யாரும் இல்லை. அப்ப அந்த குகன் நிலைமையில தான் நம்மளும் இருக்கோம். அப்படி அழுத குகனுக்கு அயோத்திக்கு போற வழியில ராமர் இறங்கி அவனையும் அந்த புஷ்ப விமானத்துல ஏத்திக்கிட்டே போயிடுறாரு. நம்மளையும் சாமி அப்படி கைப்பிடிச்சு கூட்டு போறாருன்னு நம்பிக்கையோட இருப்போம். எப்படி சபரி அம்மா பிரத்யட்சமா பகவானே எதுக்க நிக்கிறாரு, அவரே இப்படின்னா முக்தி மோட்சம் கொடுத்துருவாரு சபரிக்கு. ஆனா அவ அதை விரும்பல. அவ என்ன சொல்றா, தன்னுடைய இந்த சீனமான சரீரத்தை அக்னியில போட்டு தன்னுடைய குருநாதர் மதங்கரிசி எங்க இருக்காரோ அவர் பாதத்துல, அவர் இருக்கிற உலகத்துக்கு தான் நான் போவேன்னு சொல்லி பிடிவாதமா தானே சுதந்திரமா அந்த ராமர் முன்னால தன்னுடைய சரீரத்தை விட்டு அந்த குரு மதங்கரி இருக்கிற லோகத்துக்கு அந்த சபரி போறா. அது மாதிரி நம்மளும் சாமியோட நினைவுகளோடையும் அந்த ஸ்மரணையோடையும் அவரோட நாமத்தோடையும் சபரி காட்டின பாதையில, நம்ம சுவாமி காட்டின பாதையில எல்லாரும் அவர் பாதத்தையே போய் சேர்ந்து அடைவோம். இவ்வளவு நேரம் என்னோட அனுபவங்கள் சிறு சிறு அனுபவங்கள் தான்.
எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சு வணக்கத்தோட முடிச்சுக்கிறேன். யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் கி ஜெய். योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया।